இந்திய செமிகண்டக்டர் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு முதல் கட்டத்தை விட கணிசமாக அதிகரித்துள்ளது. மின்னணு பொருள் உற்பத்தி சூழலில் பரவலாக பல பிரிவுகளுக்கு சுமார் 1.27 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தைப் போலவே இந்த நிதி ஒதுக்கீடும் தேர்வு செய்யப்பட்ட தனிப்பட்ட திட்டங்களுக்கு மூலதன மானியமாக தாராளமாக செலவிடப்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் கடந்த முறை அரசு 50% மானியமாக அளித்த நிலையில் இந்த முறை அந்த பங்களிப்பு குறைவாகவே இருக்கும். மேலும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகைகள் அந்த பொருட்கள் விற்பனையான பிறகு யூனிட் அளவை கணக்கிட்டு வழங்கப்படும். உள்நாட்டு திறன்களையும் உள்நாட்டின் உதிரி பாகங்களையும் பயன்படுத்தும் தயாரிப்புகளுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்களுக்கான மதிப்புச் சங்கிலியில் இந்தியாவை வியூக ரீதியில் ஒரு இலக்காக மாற்றுவது, ஒரு சில நாடுகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் மனிதவளம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை போன்ற திறன்களை உள்நாட்டிலேயே வளர்ப்பது என்ற அரசின் லட்சியங்களை இந்த இரண்டாம் கட்டம் முன்னெடுத்துச் செல்லும். இது பல தசாப்தங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று அரசு நீண்ட காலமாக கூறி வருகிறது. அதற்கேற்றபடி பெரிய அளவிலான நிதியோடு இதனை தொடர்வது வரவேற்கத்தக்கது. இந்த துறை ஒரு பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாக மாறாமல் போகலாம். ஆனால் புவிசார் அரசியல் ரீதியாக பதற்றம் நிறைந்த தற்போதைய சூழலில் இத்தகைய திறன்களுக்காக பொது பணத்தை செலவிடுவதன் நியாயம் தெளிவாக தெரிகிறது. முதல் கட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பெரும்பாலான நிறுவனங்களும் திட்டங்களும் இன்னமும் வணிக ரீதியிலான உற்பத்தியை தொடங்காததால் அந்த கட்டத்தில் சிப் தயாரிப்பு முயற்சிக்கென செலவிடப்பட்டதற்கான நிதியின் பெரும்பான்மையான பலன்கள் இன்னமும் அறிய முடியாததாகவே உள்ளன. மிகவும் மேம்பட்ட பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளால் கூட சில தொழில்நுட்பங்களை கைப்பற்ற முடிவதில்லை. டச்சு நாட்டின் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ராவயலட் லித்தோகிராஃபி இயந்திரங்கள் மிகவும் சிக்கலானவை. ஜப்பான் மட்டுமே இதன் நுட்பத்தை கண்டறியும் கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்தியா இது போன்ற முன்னணி தொழில்நுட்பங்களை நோக்கி முதலீடுகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கூட கற்பனை செய்ய முடியாது. ஆனால் இவை ஆர்வமூட்டுபவையாக உள்ளன. இத்தகைய திறன்கள் ஒரு வலுவான வியூக ரீதியிலான செல்வாக்கை அளிக்கின்றன. இது இந்தியா விரைவாக திறமையாளர்களை ஈர்ப்பதற்கும் இந்த திறன்களை வளர்ப்பதற்கும் மற்ற நாடுகளிடமிருந்து எதிர்ப்பை ஏற்படுத்தலாம். இந்த நிதி ஒதுக்கீடு சிறியதல்ல என்றாலும் மேம்பட்ட பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் இந்த வரிசையில் தங்களின் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்ய தயாராக உள்ளன. மெமரி மற்றும் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தளத்தில் இயங்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இது பொருந்தும். மெமரி மற்றும் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உற்பத்தியை என்றாவது ஒரு நாள் மேற்கொள்ளலாம் என்று இந்தியா நம்புகிறது. உலகளாவிய அளவில் திறமையாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் உலகெங்கிலும் இந்திய செமிகண்டக்டர் பொறியாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு அதிக தேவை இருப்பது இந்தியாவின் சூழலில் உள்ள ஒரு பிரகாசமான புள்ளியாகும். இந்த திறமைகளை பயன்படுத்துவதும் அவர்களுக்கு உயர் தொழில்நுட்பத் துறைகளில் பயனுள்ள வேலைகளையும் கல்வித் தேடல்களையும் வழங்குவதும் இந்த சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இல்லாவிட்டால் மேற்கத்திய நாடுகளுக்கு சிறந்த தொழில்நுட்ப பணியாளர்களை அனுப்பி வைக்கும் பல ஆண்டுகால தவறை இந்தியா மீண்டும் செய்ய நேரிடும். வரவிருக்கும் தசாப்தங்களில் உலகளாவிய சிப் தயாரிப்பு மதிப்புச் சங்கிலியில் இந்தியா தனக்கான சரியான இடத்தை கண்டறிய வேண்டும். இதில் உள்ள கெட்ட செய்தி என்னவென்றால், விநியோகச் சங்கிலி பாதிப்புகளுக்கு எதிரான சிறந்த தடுப்பு என்பது எதிரிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திறனை பெற்றிருப்பதுதான். நல்ல செய்தி என்னவென்றால், உலகளாவிய போட்டியின் மூலம் விநியோகச் சங்கிலி பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு கடின உழைப்பை தர வேண்டியிருக்கும். அது ஆசிய புலிகள் என்று அழைக்கப்படும் ஹாங்காங், சிங்கப்பூர், தைவான், தென்கொரியா போன்ற நாடுகளை இன்றைய நிலைக்கு மாற்றியதை போன்ற ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவிற்கும் வழங்கக்கூடும்.